மூளையிலிருந்து இதயம் வந்து என்னிடம் பேசிவிட்டு என் மனதோடு மகிழ்ந்துவிட்டு இதயத்தோடு இறுக பற்றிவிட்டு உன்னால் முடியும் கதிர் எழுது என்று ஊக்கமும் கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாத குழந்தை போல் முகத்தை வைத்துக் கொள்கிறார். நாளை கடந்து நான் எழுதி கொண்டிருந்தாலும் நாளைய நாளில் அவரை காண்பேன் என்ற எண்ணமே என்னை எழுத வைக்கிறது. பதினாறாம் தேதி காலை 11 மணி. அவர் நம்பர் 1ங்கிறதுனால 1/1 ஆரம்பித்து நெக்ஸ்ட் டே 17th ஏப்ரல் நைட்டு 11 o'clock வந்து கம்ப்ளீட் ஆச்சு. டோட்டலாக 36 hours. ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவரை நினச்சிட்டா என்னால் எழுத முடியும். அது அவ்வளோதான். எழுத பிடிக்கும், சுவாரஸ்யமாக எழுத பிடிக்கும், நம்ம எழுத்த மற்றவங்க படிக்கிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எழுதுவோம். நாங்கள் விவிஎஸ் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த சேனல்லையும் காமெடி ஷோ கிடையாது. எம்டியாக இருக்கும். சீரியல்ஸ் கூட அவ்வளோ பாப்புலர் கிடையாது. நிறைய பேர் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாமே அப்படியே காணாமல் போயிடுச்சு. நல்லா இருப்போம், சில நேரத்தில் ஒர்க்கே இருக்காது, தன்னந்தனியாக இருப்போம் ரூமில், காசு சுத்தமாக இருக்காது, இருக்கிற வச்சது பிஸ்கெட்டு பன்னு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி அப்படியே போவோம். அது நம்ம ஃபேமிலிக்கு சொல்ல முடியாது. ஆனால் அம்மாலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே போகும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு தான் உயிர் இருக்குது. அவரை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே ரொம்ப பிடிக்கும் அவரை. அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அதை நினச்சி பார்க்கணும். நான் உங்களை பார்க்கல, உங்களுக்குள்ளே இருக்கிற என்னை பார்க்க போகிறேன். அந்த நேரம் தான் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வரியை படித்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறேன்னு. இறந்து வந்து ஈடு செய்ய சொன்னாலும் நான் இப்போதே தயார். ஒரு முறை அவர் திருமுகம் கண்ட பின் என் உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். தளபதி விஜய்க்காக இன்னைக்கு ஒருத்தர் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே அந்த நியூஸ் கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம விஜய் அண்ணாக்காக ஒருத்தர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது. யுனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல தன்னோட ரெக்கார்டை இவர் பதிவு பண்ணியிருக்காரு. 10,000 வரிகள் எழுதியிருக்காரு 36 மணி நேரத்துல. நம்மளாம் ஒரு பேஜ் எழுத சொன்னாலே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது எப்படியாவது எழுதணுமேனு முடிக்க வேண்டியதா இருக்கும். 10,000 வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேஜஸ் இவர் வந்து தளபதிக்காகவே முழுக்க முழுக்க கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அந்த ரெக்கார்ட் பண்ண கதிர்வேல் பிரதர் தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு நீங்க ரெக்கார்ட் வாங்கினது. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி? ஃபர்ஸ்ட் நம்ம தளபதிக்காக ஒரு விஷயம் பண்ணி அது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல எவ்வளோ சந்தோஷம்? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரே நாளில் முடிவெடுத்த விஷயம் இல்லை இது. ரொம்ப நாளாக இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்காக ஒரு சரியான நாள் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரே நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயமும் ஒரு சோகமான விஷயமும் நடந்தது. அது என்னன்னா, இனிமேல் ஒரு படத்தில் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப சோகமான விஷயமா இருந்தது. தளபதினாலே தேட்டர் தானே, எவ்வளோ ஹாப்பியாக, அது சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். இனிமேல் இந்த லாஸ்ட் படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேரிடியாக இருந்தது. ஸோ அதுதான் ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்டு ஏதாவது ஒரு விஷயம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு மக்கள் இயக்கம் மூலமாக, நிறையா புக்ஸ்லேருந்து படிப்புலேருந்து இப்போ நடந்த புயலில் அவங்க கொடுத்த ரைஸ்லாம் வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அவருக்கு வந்து நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி பாலாபிஷேகம் இது அவருக்கே பிடிக்காது. ஸோ அவரோட இதயத்தை தொடணும்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். ஓகே, கண்டிப்பாக அவரோட மனசில் ஒரு இடத்த பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இந்த சினிமாவெலாம் விட்டு போகும்போது தான் இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு போறியானே அப்படின்ற மாதிரி அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 படம் எக்ஸ்ட்ரா நடிச்சா கூட நமக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக. ஆனால் 10,000 வரிகள் 36 மணி நேரம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிரதர். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்களா இதுக்கு? இல்லை, நான் அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. அது
அது காமெடியாக இருக்கும். பட் ஆனால் நான் 6வது படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஏதாவது ஒரு சொல் கொடுத்துட்டு அதை நம்ம வாக்கியத்தில் வச்சு எழுத சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தங்கம் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், விலை உயர்ந்தது தங்கம், இல்லை தங்கம் விலை கூடுகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸாக அதை எழுதிட்டா அது ஒரு வாக்கியத்தில் அமைச்சிட்டா ஓகே. அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேம் மாதிரி தோணுச்சு. அப்போ ஏதாவது ஒன்று கொடுத்தா நம்ம அதை வச்சு எழுதலாம் இல்லையா? நார்மலாக எல்லாரும் எழுதுகிற மாதிரி ஒரே வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணோம்? கொஞ்சம் எதுகை மோனையாக கொஞ்சம் கேட்சியாக ஏதாவது எழுதலாம். அது அப்படியே ஹேபிட் ஆகி ரொம்ப நேரம் எழுதிட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு ஹோம்ஒர்க் பிடிக்காது, ஆனால் நான் புக்கையே திரும்ப எழுதிட்டு இருப்பேன். அதில் ஏதாச்சும் புதுசாக நம்ம எழுதின விஷயத்த யாராச்சும் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா வாவ் அப்படின்னு இருக்கணுமே அப்படிங்கிறதுனால அது எழுதி பழக்கம். இதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு ஃபர்ஸ்ட்? இல்லை, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக இதுக்கான ஒரு டேட்டை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கில்லி ரீரிலீஸ் எப்போ கில்லி படம் ரீரிலீஸ் ஆகும்போது எனக்கு 10 வயசு. ஸோ அதுக்கப்புறம் 20 வயசு தாண்டிடுச்சு. படமும் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆச்சு. எல்லா இன்சிடென்ட்டும் ஒன்றா மீட் பண்ணணும் அப்படிங்கிற நாளுக்காக வெயிட் பண்ணி கில்லி ரீரிலீஸ் அன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பிஃபோர் ஒரு 2 டேஸாக கம்ப்ளீட்டாக டீம் எல்லாம் அசம்பிள் பண்ணி உட்காந்து எழுத ஆரம்பிச்சு, வேணும்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி காலை 11 மணி அவர் நம்பர் 1ங்கிறதுனால 1/1 ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே 17th ஏப்ரல் நைட்டு 11 o'clock வந்து கம்ப்ளீட் ஆச்சு. டோட்டலாக 36 hours. ஆனால் இதுக்கான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு நிறையா டைம் எடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க சம்திங் அந்த வீடியோ கால்லாம் வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்குது. ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவரை நினச்சிட்டா என்னால் எழுத முடியும், அது அவ்வளோதான். என்னால் யோசிக்க முடியும். நான் இனிஷியலாக இப்படி யோசித்தேன், என்ன எழுதலாம் தளபதி, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த மாதிரி யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் யார், உங்களுக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள நீங்கள் இருக்கீங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்கள் எனக்குள்ளே எப்படி வந்தீங்க, அண்டு நீங்கள் பண்ண விஷயங்கள், ஒரு விஷயமும் சில சமூக பிரச்சனையெல்லாம் சில பேர் ட்விட்டரில் போட்டு விட்டுருவாங்க, சில பேர் அதை ஒரு அறிக்கையாக கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஆள் அப்படியே உள்ளே போயிடுவார். என்ன முடியுதோ அண்டு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார்னா நாங்களும் அதெல்லாம் சேர்ந்து செய்வோம் ஊரில். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணதெல்லாம் அப்படியே அசம்பிள் பண்ணி ஒரு பூமாலையாக அவருக்கு போட்டுடலான்னு முடிவு பண்ணி. ஸோ இவ்வளோ வரிகள் எழுதியிருக்கீங்க, தளபதிக்காக எழுதியிருக்கீங்க, தளபதியை பிடிச்சி எழுதியிருக்கீங்க. எதனால உங்களுக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சது தளபதியை? தளபதினாலே ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சுது. வேற யாரையும் நம்ம அப்படி பார்த்து அவ்வளோ ரசித்தது இல்லை. ஓகே. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், டான்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் பாடுறது, மோஸ்ட்லி பேசவே மாட்டார்ல, அதுவே ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவரோட குட்டி குட்டி மேனரிசம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீனில் எனக்கு தங்கச்சி இல்லைங்கிற ஃபீல் ரொம்ப அதிகம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட காலைல சொல்லுவேன், நான் ஸ்கூல் போகிறேன் ஆனால் தங்கச்சி இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னுவேன். அவங்க சொல்லுவாங்க, நீ ஈவினிங் வர்றதுக்குள்ளே தங்கச்சி இருக்கும் போ அப்படின்னு. நான் நம்பி போவேன். அப்படியே திருப்பாச்சி பார்த்தா அங்கே அப்படியே டச் ஆயிரும், சிவகாசி பார்த்தா அம்மா ஞாபகம் வந்துடும். ஏதாவது ஒன்று அவர் லைஃப்பில் அப்படியே நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? எந்த படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? இதுக்கப்புறம் தான்டா நம்ம தளபதியோட வெறியனா மாறின ஒரு தருணம் இருக்கும் இல்லையா? ஃபேன் பாயிலிருந்து ஒரு தளபதிக்காக உயிரை கொடுக்குற ஒரு ஃபேன் பாயா மாறின ஒரு தருணம் இருக்கும். அது திருப்பாச்சி தான் அது. ஏன்னா திருப்பாச்சிக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அண்ணாவோ இல்ல ஊர்ல இருக்கிற மற்ற ரசிகர்கள் யாராவது தான் போவாங்க. திருவிழா டைம்ல எல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள்னு கோலம் போட்டு எழுதுவாங்க. நான் தளபதி பேர் தான் எழுதணும்னு அடம் பிடிப்பேன், சண்டை போடுவேன். அப்போ வந்து நம்மளா முடிவு எடுக்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் திருப்பாச்சி எப்போ ரிலீஸ் ஆச்சோ நம்ம ஒரு 4 பேரை தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறது, நம்மளே ஓனா டிசிஷன் எடுக்கிறது, அந்த மெச்சூரிட்டி அப்போ வந்துருச்சு. திருப்பாச்சி படம் தான் உங்களை ரொம்ப பர்சனலாக ஒரு வெறியனா மாற ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த ஒரு சீன் பர்டிகுலராக உங்களை ஹார்ட் ஹிட்டிங் பண்ணிச்சு திருப்பாச்சி படத்தில்? திருப்பாச்சி படமே எனக்கு அப்படியே மிகப்பெரிய அதிர்வலை தான். குறிப்பிட்டு அவர் அப்படியே திடீர்னு ஒரு நாள் சென்னைக்கு வருவார். சென்னைக்கு வந்த உடனே யாரோ ரவுடிங்க தான் காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு அவங்க தங்கச்சி நினச்சிட்டு இருப்பாங்க. கதவை திறந்த உடனே அண்ணான்னு சொல்லி அவங்க அப்படியே ஹக் பண்ணி கருப்பு அப்படின்னு சொல்லி கண் கலங்குவார். அது பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிடும். ஒரு பொண்ணுன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் அம்மா, தங்கச்சி, ஒய்ஃபு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தரையும் நம்ம எப்படி
நடத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் இப்படிதான்ப்பா, எனக்கும் இதான்ப்பா தங்கச்சி. சில கேர்ள்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டு சொல்லுவேன், நாளையிலேருந்து நீங்கெல்லாம் தங்கச்சி, நாளையிலேருந்து நீங்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கோம். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். இதுதான் அண்ணன் எழுதின இந்த ஒரு ரெக்கார்ட். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு பிடிச்சுதான் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப எமோஷனல் ஆகி இதுல எழுதுனதுன்னா என்ன சொல்வீங்க? என்ன வரிகள், என்ன கவிதை? தளபதிக்கு எப்படி இத்தனை உயிர், ஒரே நேரத்தில் எப்படி பல இடங்களில் வாழ்கிறார், பரிசோதனை செய் பரமசிவனே, அவரை காணாத வருத்தத்தில்தான் நான் கவிதை வடித்து கொண்டிருக்கிறேன். கவிதையின் வரிகளில் கண் சிமிட்டுகிறார். எப்படி இந்த விந்தை நிகழ்கிறது? இந்த நெருக்கம் தொடர வேண்டும் என்று கோடி மனுக்களை கூடி நின்று அனுப்ப வேண்டும் ஆண்டவனுக்கு. கவிதை எழுதி கொண்டிருக்கையில் கையில் எழுதுகோள், எண்ணத்தில் தளபதி, மூளையிலிருந்து இதயம் வந்து என்னிடம் பேசிவிட்டு என் மனதோடு மகிழ்ந்துவிட்டு இதயத்தோடு இறுக பற்றிவிட்டு உன்னால் முடியும் கதிர் எழுது என்று ஊக்கமும் கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாத குழந்தை போல் முகத்தை வைத்துக் கொள்கிறார். நாளை கடந்து நான் எழுதி கொண்டிருந்தாலும் நாளைய நாளில் அவரை காண்பேன் என்ற எண்ணமே என்னை எழுத வைக்கிறது. எப்போதும் என்னுடைய இதயம் ஒன்றே ஒன்றுக்காக தான் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஏங்கும். அழகு தளபதியின் அன்பு வார்த்தைக்காகவும் அந்த ஈகை கரத்தின் அரவணைப்புக்காகவும் உலகின் மூளை முடுக்கிலுள்ள ஒவ்வொரு இதயமும் ஏதோ ஒரு இதயத்தை நேசிக்கத்தான் போகிறது. இந்த இதயம் இளைய தளபதிக்கு, இதை படைத்த இறைவனுக்கு பறைந்த நன்றி. இறந்து வந்து ஈடு செய்ய சொன்னாலும் நான் இப்போதே தயார். ஒரு முறை அவர் திருமுகம் கண்ட பின் என் உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதைவிட பெரிதாக வரம் ஒன்றும் எனக்கு இல்லை. விழுகிற பொழுது தளபதி மடி வேண்டும், எழுகிற போது அவர் விழி வேண்டும், துயில்கிற போது அவர் கரம் வேண்டும், வலிக்கின்ற போது அவர் நெஞ்சிலும், சிரிக்கின்ற போது அவர் முகத்திலும், அழுகின்ற போது அவர் அருகிலும் இருந்தால் மட்டும் போதும். இதைவிட இந்த ரசிகனுக்கு வேறெந்த வரமும் வேண்டாம். நீ வாழும் காலம் நான் வாழ்ந்தால் மட்டும் போதாது, நான் வாழும் காலமே நீ ஆளவும் வேண்டும். ஆனா அதுல ஒரு நாளைய நாளே உன்னை காண வேணும் அப்படின்ற ஒரு வரி எழுதியிருக்கீங்க. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். இதை தளபதியை பார்த்துட்டு உங்களுக்காக கூப்பிட்டு வர, இல்லை இதுக்கு முன்னாடி தளபதியோட விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்தோ வெற்றி கழகம்ல இருந்தோ ஏதாவது உங்களுக்கு வாழ்த்து செய்தியெல்லாம் வந்துச்சா? இல்லை, இதுக்கு முன்னாடியே புஷி ஆனந்த் சார் வந்து அவர்கிட்ட பேசினாரு. ரொம்ப நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக எழுதுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் எங்கள் ஊர்லேயும் ஒன்றியம், மாவட்டங்கள் அந்த மாதிரியான மக்கள் இயக்க நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களும் பயங்கர சப்போர்ட், பிரதர் நீங்கள் எப்படியாவது இதை பண்ணிடுங்க, நம்ம போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது விஷயங்கள் பேசுனீங்களா? நம்ம விஜய் சாரோட டீம்ல இருக்கு ஜெகதீஷ் புரோட்டியோ இல்லை புஷி ஆனந்த் சாட்டியோ? இல்லை, அதுக்கப்புறம் மாவட்டத்திலேருந்து அவங்க கூப்பிட்டு நிறைய பொன்னாடையெல்லாம் போற்றி அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நடந்தது. அண்ட் அதுக்கப்புறமும் ஆனந்த் சார் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். நல்ல செய்திக்காக காத்து அது உங்க மூலியமா நடக்கும் நம்புறேன். ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி புஷி ஆனந்த் சார் கொடுத்தாரா? கண்டிப்பா தளபதியை மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அது ஷுவரா நீங்க பண்ற விஷயம் நல்ல விஷயம், நல்லதுன்னாவே அவருக்கு சேர்ந்துரும்ல, அதனால அது கண்டிப்பா நடந்துடும் தம்பி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அது ஒவ்வொன்றா பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி விஜய்க்காக பண்ண அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மட்டும் பார்த்தேன். ஃபியூச்சர்ஸ் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைச்சது. நான் ஸ்டாப் போயம் ரைட்டிங். அண்ட் இது யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டோடது. அதான் கண்டினியூஸாக 36 ஹவர்ஸில் 10,000 வரிகள் இருக்கிற அந்த கண்டென்ட். ஓகே, இந்த ரெண்டு கையும் பார்த்தா அப்படியே தளபதி என் கையை பிடிப்பாருங்கிற மாதிரியே நினச்சிப்பேன். கண்டிப்பாக அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். இது இப்போ ரீசெண்டாக பண்ண அவார்ட்ஸ் இது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கேன், எப்படி இவரால் மட்டும் இப்படி பண்ண முடியுது அப்படின்னு. ஏன்னா நாங்கள்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேஜ் எழுதுனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது எழுதுறதுக்கு ரொம்ப இதாகும். எப்படி தலைவா இதெல்லாம் முடியுது உங்களால்? யார் தான் நீங்கள்? உங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக அப்படி எனக்கு சொல்ல தெரியல. கவிதை எழுதுறது எனக்கு இயற்கையாகவே அது வர்றது தான். அது எப்படி அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல. எழுத பிடிக்கும், சுவாரஸ்யமாக எழுத பிடிக்கும், நம்ம எழுத்த மற்றவங்க படிக்கிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் எழுதுவோம்.
பர்டிகுலராக சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. சரி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ வீட்டில் உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி எல்லாம் சொல்லுங்களேன். அதான் +2 முடித்த உடனே விஸ்காம் தான் சேரணும், அதுவும் தளபதி படித்த லைவ்லாவில் தான் படிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய கலவரமே பண்ணேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து நீ நர்சிங் தான் படிக்கணும், நீ ரொம்ப நல்லவன், உனக்கு ரொம்ப இறக்க மனசு, நீ சேவை செய்யு அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்டு ரொம்ப விருப்பமே இல்லாமல் நர்சிங் ஃபீல்டுக்குள்ளே நான் போனேன். அண்டு நர்சிங் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நம்ம இன்ஜெக்ஷன் படிச்சுட்டே இருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டுற முடியாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு உயிரோட டைரெக்டாக நம்ம இன்வால்வ் ஆகிறோம். டைரெக்டாக மிஷின்னா கூட ஓகே, ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். பட்டு ஹியூமன்ஸோட பாடி அப்படி இல்லை இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயம், அதுவும் லேபர் வார்டில் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சின்ன மிஸ்டேக் கூட நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நிறையா நர்சிங்கில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறையா ஆடிஷன், அப்போவே ஏதாவது ஒரு ஆடிஷன் வந்தால் கிளம்பி வந்துடுவோம், ஃபுல்லாக தேடிட்டுருப்போம். அண்டு ஃபைனலாக ஜீ தமிழ்லேருந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு காமெடி ஷோ வந்தது. அம்மா பயங்கரமாக நடிப்போம், ஊரில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் இங்கே வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகி அது கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயர் ஒரு ஃபுல் எபிசோடும் பண்ணோம். அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் நினச்சிட்டேன், நம்ம நடிச்சிட்டோம், டெய்லி வீக்லி நம்மளை பார்த்துட்ருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம அடுத்து அப்படியே தளபதி மாதிரியே இருப்போம்னு நான் நினச்சிட்டேன். பட் ஆனால் அதில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதான் மெச்சூரிட்டி அவ்வளோ கம்மியாக இருந்ததுனால. அண்டு அதுக்கப்புறம் தான் சினிமானா அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, வெளியே பார்க்குறவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க, ஆனால் உள்ளே இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு புரிஞ்சது. இங்கேயே சஸ்டெயின் ஆகி தேடணும், இன்னும் தேடிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் தேடிட்டே தான் இருக்கு. நிறைய சீரியல்ஸில் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் நமக்கான ஸ்ட்ரகிள் வந்து இந்த சினி ஃபீல்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம அது நிறைய விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு ஒரு சீரியல், அப்புறம் கல்யாண பரிசு, அப்புறம் திருமதி ஹிட்லர், அண்ணா, இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் ஒர்க் பண்ணுவேன். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பேன், யூடியூப்பில் நடிப்பேன். என்னென்னவெல்லாம் சினிமாவில் இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு எதையும் விட்டுறக்கூடாது. டிக்கெட்லாம் கூட டேர் பண்ணி கொடுப்பேன். நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். இப்போ இருக்கிற நிறைய செலிப்ரிட்டி பின்னாடி டச்சப் பேக்கை தூக்கிட்டு மிரர் காமிச்சிட்டு இருப்பேன். அண்டு உங்களை கூட ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலையும் செய்வேன். ஆடுக்கு போவேன், ஆடில் இது பண்ணுவேன். ஸோ சினிமாவில் ஸ்ட்ரகிள், ஒருவேளை நம்ம அப்படி பாப்புலர் ஆகிருந்தோம்னா என் பேர் கதிர்வேல் நான் சொல்ல வேண்டியதே இல்லையே. ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ வேலைகள் பண்ணுறோம், இவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம், ஸோ இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணியும் இன்னும் நம்ம வந்து இந்த லைம் லைட்டில் வரல, இந்த மீடியா ஃபேஸ்க்கு நம்மளை இன்னுமே யாருக்குமே அதிகமாக தெரில, நம்மளோட ரெக்கார்ட்ஸை யாருமே வந்து கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா? அது ரொம்பவே இருந்தது. இனிஷியலாக நான் அதை பற்றி அவ்வளோவா நினைக்கல. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் போகணும், இங்கே ஆடிஷன் போகணும், இன்றைக்கி இந்த விஷயம் பண்ண போகிறோம், இப்படியே நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேமிலி சைட்லேருந்து அது அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே பண்ணுறான், இன்னும் மேரேஜ் ஆகலை, இன்னும் லைஃப்பில் எதையும் டச் பண்ணல, ஃபினான்ஷியலாக மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டா அதை வச்சு சாப்பிட்ற முடியுமா, ஃபினான்ஷியலாக நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு யோசி, அதை விட்டுட்டு வெளியே வந்துரு, வேறு ஏதாவது ஜாபுக்கு போன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு பிடிச்சதை தாண்டி வேறு ஒரு விஷயத்த இமேஜினே பண்ண முடியாதுன்னும் போது அதில் எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்டு நிறையா எங்கள் அப்பாலாம் சில நேரத்தில் யோசிப்பார். நாங்கள் விவிஎஸ் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த சேனல்லையும் காமெடி ஷோ கிடையாது, எம்டியாக இருக்கும். சீரியல்ஸ் கூட அவ்வளோ பாப்புலர் கிடையாது. நிறைய பேர் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாமே அப்படியே காணாமல் போயிடுச்சு. வேற கிரஞ்சியாக ஏதாவது பண்ணுறவங்கெல்லாம் படத்தில் நடிப்பாங்க, அது இதுன்னு பண்ணுவாங்க. நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், யாரும் எடுக்காத விஷயம், யாரும் செய்ய முடியாத கண்டென்ட்டாக நம்ம பார்த்து பண்ணால் கூட நமக்கான ஒரு அடையாளம் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். அண்டு அதை எங்கேயாச்சும் வெளிக்காட்ட முயற்சி பண்ணி ஏதாவது உதவிகள் தேடினா கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா பெரிய விஷயம் இல்லை ப்ரோ அப்படின்னு ஈஸியாக இக்னோர் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல ஒரு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? எந்த இடத்துல நம்ம தவறு விட்டோம் அப்படின்னு? எதில் மிஸ் ஆகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. நமக்கு என்ன வருதோ அதை நீட்டாக பண்ணுறோம். நம்ம பண்ணுற விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது ஒர்த்தா,
நம்ம பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சாட்டிஸ்ஃபையா, என்னை ஃபாலோ பண்ணுற யாராச்சும் ஒருத்தர் கதிரன் நான் பண்ணதை இதை நான் பண்ணி முடிச்சிடுறேன்னு பின்னாடி பண்ணான்னா அவனுக்கு அது யூஸ்ஃபுல் இருக்குமா, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேற எந்தெந்த விஷயங்கள் எல்லாமும் இதாகுது, நம்மளோடது ஒன்றும் டேக் ஆஃப் ஆகுறது இல்லைங்கிறது இருக்குது. நிறைய வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த வருத்தப்பட்டு நான் ஒன்றும் உட்கார்ந்துடல. நாளைக்கும் ஏதாவது ஒரு விஷயம்னும் போது அதுக்கு எழுதுவேன். வேற ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதுக்கு எழுதுவேன். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாராட்டிகிட்டே இருப்பாங்க. கதிர் இந்த லைன் எழுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நாளைக்கு எனக்கு பர்த்டே எழுதி கொடுக்குறியா, அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்டில் இந்த டல்லாக இருக்கிற விஷயங்கள் மறைஞ்சிரும். ஆனால் பேரண்ட்ஸுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா? சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த நேரத்தில் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அகெயின் அதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் லைஃப்பை பாரு, ஃபேமிலியை பாரு அப்படின்னு என் லைஃபு என்ன ஆகுமோன்னு நினச்சி கஷ்டப்படுறேன். சில நேரத்தில் படமோ சீரியலோ மீடியாவில் இருந்தால் நல்லா இருப்போம். சில நேரத்தில் ஒர்க்கே இருக்காது, தன்னந்தனியாக இருப்போம் ரூமில், காசு சுத்தமாக இருக்காது, இருக்கிற வச்சது பிஸ்கெட்டு பன்னு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி அப்படியே போவோம். அது நம்ம ஃபேமிலிக்கு சொல்ல முடியாது. ஆனால் அம்மாலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே போகுது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்போதெல்லாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? அதான் 4 பேர் வறுமையின் நிறம் சிகப்புன்னு ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ எப்படி தளபதி பக்கத்தில் இருக்கிறதா நினச்சி நான் எழுதுவனோ அந்த மாதிரி இங்கே பிரியாணி இருக்குது, இங்கே சிக்கன் இருக்குது, இங்கே மட்டன் இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துப்போம். சீரியஸாகவே ₹1 இருக்காது. நம்ம யோசிப்போம், இப்போ சென்னையில் இருக்கோம், நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஆடிஷன்னா கூட எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்கிட்ட ₹10 இருந்தால் அது உனக்கு, உங்ககிட்ட இருந்தால் எனக்கு, அந்த மாதிரி ஷேர் பண்ணி பண்ணுறதுனால தான் அப்படியே சர்வே ஆகும். இதை தாண்டி இன்னும் நிறையா ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுவுமே பார்த்துட்டா இன்னும் மக்களுக்கு உங்களை பற்றி யார் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அந்த ரெக்கார்டும் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பண்ண 2020 நிமிஷத்தில் 2020 கவிதைகள், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கவிதைங்கிற மாதிரி அந்த இயரை பேஸ் பண்ணி கலாம் ஐயாவோட நினைவாக, ஏன்னா 2020 அவரோட கனவு ஆண்டு இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு இதை பண்ணது. ஸோ தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது. ஓகே, அது நம்ம இயல்பு வாழ்க்கையிலேயே தூய தமிழே பேசுகிறவங்களுக்கு மட்டும் இந்த விருது கொடுக்குற விஷயம். அண்டு இதுக்கு ஒரு ₹20,000 பரிசு தொகையும் தமிழக அரசு விருதும் சான்றும் அந்த மாதிரி கிடைக்கிது அந்த விருது. ஓகே. அண்ட் இது சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம். ஸோ தமிழ் மீதும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் அந்த கவிதைகள் ஆகட்டும், தூய தமிழ் பற்றாளர் அப்படின்ற விருதாகட்டும் அதெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், அது இது ஆர்வம் இல்லை, ஒரு அடிப்படை எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நம்ம நாடே தமிழ்நாடு, நம்ம பேசுகிற மொழி தமிழ் மொழி, இதில் ஆர்வம்ங்கிறது என்ன? நம்ம அம்மா தானே, அதனால் இது அடிப்படை தான். சின்ன வயசில் ஓரளவுக்கு நம்மளை தமிழ் ஆர்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் முறையாக அந்த இலக்கணத்தோட சில சொற்களுக்கு வந்து ஒரு காரண பெயர் இருக்கும், குறிப்பு பெயர் இருக்கும். சில சொல்லுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. அது நம்ம மொழியும் கிடையாது, அதெல்லாம் பிற மொழி. அது எப்படி வந்துச்சுன்றதும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தினந்தோறும் ஒரு 5 சொல்லை எடுத்து இந்த சொல்லுக்கு என்ன பொருளாக இருக்கும், எங்கேருந்து வந்திருக்கும், யார் இதை இது பண்ணியிருப்பா, எதனால் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். கோவை மாவட்டத்தில் தூய தமிழ் இளைஞர் பாசறைன்னு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி அந்த அமைப்புக்குள்ளே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மாதிரியான தமிழ் சேவைகள் எல்லாம் செய்ய முடியும். இன்னும் எங்களை மாதிரி இருக்கிற இப்போ நிறைய ஸ்கூலில் தமிழ் பேசினா ஃபைனு அப்படி இருக்குது நிறைய இடத்துல. லாங்குவேஜே கேம்பஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம சர்வே பண்ணுறதுக்காக நம்ம பேசலாம், வச்சுக்கலாம், அதுக்காக நம்ம தாய்மொழியை மறந்துட முடியாது இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் வச்சு கொரோனா டைம்லலாம் நிறையா எல்லா சீஃப் கெஸ்ட்டையும் இந்த ஜூம் காலில் கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். பாரதியாரோட கொள்ளு பேர் நிரஞ்சன் பாரதி இருக்கார், அவர் எல்லாமே எங்களை வழி நடத்தி. அண்டு தமிழ் மணிகண்டன் அண்ணான்னு சொல்லி கோவையில் இருக்கார், ராமானுஜம் ஐயா இருக்கார், இன்னும் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. எப்படியாவது எங்களுக்கு கிடைச்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சேர்க்கணும்னு ஒரு ஆர்வம் தான். நீங்கள் டவுனாக இருக்கும்போது தளபதி சொன்ன அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின டைலாக் ஏதாவது நினச்சி பார்த்துட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும் எனக்கு அப்படின்னா என்ன ஸ்பீச் அது சொல்லுவீங்க? எத்தனையோ, எந்த ஆடியோ லான்ச்சும் மிஸ் பண்ணதில்லை, எல்லாமே எப்படியாச்சும் பார்த்துருவோம்.
ஆனால் அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வாட்டி இப்படி பேசுவாருன்னு நினச்சே பார்க்கல. புலி ஆடியோ லான்ச்சில் டிஆர்எஸ்ஆர்லாம் எவ்வளவோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் அவர் பேசின விஷயம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எவ்வளோ விமர்சனம் எனக்கு வந்து யூஸ்வலி இப்படி பேச மாட்டார். ரொம்ப விமர்சனங்களெல்லாம் தாண்டி நான் நின்றுருக்கேன், ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். அந்த புலி டைமில் அவர் புலியாக இருந்தார் தமிழ் திரையுலகில். ஆனாலும் அப்போது ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பார். அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனது. அண்டு மெர்சல் ஆடியோ லான்ச், பிகில் ஆடியோ லான்ச் அதுவும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஆடியோ லான்ச்சும் ஒன்றை விட ஒன்று அப்படின்னு இல்லை. பட் புலி ஆடியோ லான்ச் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஸோ நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களை பற்றியும் சரி, நீங்கள் பண்ண ரெக்கார்ட்ஸ் பற்றியும் சரி. ஃபைனலாக தளபதி விஜய் அண்ணாக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்வீங்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு தான் உயிர் இருக்குது. அவரை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே ரொம்ப பிடிக்கும் அவரை. அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது. நிறைய கனவுல மட்டுமே வந்துட்டுருக்கீங்க தளபதி. எப்போ நேரில் வரப்போகிறீங்க, அண்டு நான் எப்போ உங்களை பார்க்க போகிறேன், அந்த அந்த நொடியை பற்றியெல்லாம் கூட கவிதையில் எழுதியிருக்கேன். அப்போ நானாக இருக்க மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை பார்க்கல, உங்களுக்குள்ளே இருக்கிற என்னை பார்க்க போகிறேன். அந்த நேரம் தான். பேச வார்த்தையே இல்லாமல் தடுமாறுறீங்கன்னு தெரியுது. தளபதி பற்றி சில விஷயங்கள், அவருக்காக சில மெசேஜ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே திடீர்னு தளபதியை பார்த்துட்டீங்க, தளபதி முன்னாடி நிற்கிறாரு, என்ன விஷயங்கள் பேசுவீங்க? இல்லை அவருக்காக ஏதாவது ஒரு கவிதை சொல்லணுன்னா என்ன கவிதை சொல்வீங்க? அவருக்காகவே தனியாக நிறைய கவிதைகள் எழுதி வச்சுருக்கேன். அதில் சிறந்த கவிதையை நிச்சயமாக அவருக்காக தனியாக இந்த 10,000 வரிகள் இல்லாமல் தனியாகவும் கொடுப்பேன். அண்டு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வரியை படித்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறேன்னு. எல்லாமே ஸ்பெஷல் தான். இது அவர் திறந்து பார்த்துட்டாலே போதும், அவர் கண் இதில் பட்டுருச்சுன்னா அதுவே போதும். ஃபேன்ஸ் என்ன பண்ணாலுமே என்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே நோட்டீஸ் பண்ணி நம்ம ஆடியோ லான்ச்சில் எல்லாம் சொல்கிறத பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வாயாலேயே வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக இதையும் வந்து பார்த்துருப்பாரு. ஸோ இதுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை அவர் சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். ஃபைனலி விஜய் அண்ணா, உங்களுக்காக உயிரை கொடுக்குற ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம அண்ணனும் ஒருத்தர். ஒரு வரி இல்லை, 2 வரி இல்லை, 10,000 வரிகள் உங்களுக்காகவே, உங்களை நினச்சே உங்களுக்காக எழுதியிருக்காரு. அதுவும் 36 மணி நேரத்தில் எழுதி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ரௌட் ஃபேனாக இன்னைக்கு எங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சீக்கிரம் இவரை பார்த்து இவரோட ஆசையும் நிறைவேற்றி வச்சிங்க அப்படின்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. உயிரும் உடலும் பெற்றோர் அளித்தது, உறுதியும் உத்வேகமும் தளபதி தந்தது. நான் படைக்கும் இத்தனை கவிதைகளில் ஏதேனும் ஒரு கவிதையை உன் உதடு நிச்சயம் உச்சரிக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கும் உன் ரசிகன் நான்.